கேஸ் 20 நாள்ல காலி ஆகுதா? இதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? நீங்க தினமும் பண்ணுற சின்ன மிஸ்டேக்ஸ் தான். கவலையே படாதீங்க. இந்த 10 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க சிலிண்டர் 15ல இருந்து 30 நாள் கூட எக்ஸ்ட்ராவா வரும். ஆனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சிலிண்டர் புக்கிங் ரெடி. உங்களுக்கு சிலிண்டர் எவ்வளவு நாள் வருது? 20, 30 இல்ல 40 நாளா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ரெடியா? இப்போ நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் 90% பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக். மிஸ்டேக் நம்பர் 1, ஹை ஃப்ளேம். ஹை ஃப்ளேம்ல குக்கிங் பண்றது. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஹை ஃப்ளேம்ல வச்சா குக்கிங் சீக்கிரம் ஆகிடும்னு. ஆனா கேஸ் என்ன நினைக்குதுன்னு தெரியுமா? நான் தான் சீக்கிரமா காலி ஆகிடுறேன் பாஸ். வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறம் கூட நாம ஃப்ளேமை குறைக்க மாட்டோம். அதனால எக்ஸ்ட்ராவா கேஸ் வேஸ்ட் ஆகுது. வாட்டர் பாயில் ஆனதும் ஃப்ளேமை குறைச்சி மீடியம் இல்லனா லோ ஃப்ளேம்ல வைங்க. ஃப்ளேமை குறைச்சா குக்கிங் ஸ்லோ ஆகாது, கேஸ் தான் ஸ்லோவா யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணீங்கன்னா 2ல இருந்து 3 நாள் கூட சிலிண்டர் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணுமா? அப்போ இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் வருது, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, லிட். மூடி போடாம குக்கிங் பண்றது. ஓப்பனா வச்சா ஹீட் என்ன பண்ணுன்னு தெரியுமா? நான் போறேன்னு ஓடிடும். அப்புறம் கேஸ் மட்டும் இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். ஹீட் வெளியே போயிட்டா குக்கிங் டைம் கூடும், கேஸ் யூசேஜ் டபுள் ஆகும். ஸோ எப்பவும் மூடி போட்டு குக்கிங் பண்ணுங்க. மூடி போட்டால் குக்கிங் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், கேஸும் குறைவாக யூஸ் ஆகும். சரி, இன்னொரு பெரிய மிஸ்டேக் பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 3, கேஸ் ஸ்டவ் கிளீனிங். ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். அதனால தான் பர்னர் சரியாக எரியாது, கேஸ் மட்டும் வேஸ்ட் ஆகுது. ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது பர்னர் உள்ள தண்ணி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பர்னரை ஊதிட்டே இருப்போம். சிம்பிள் ட்ரிக், பர்னர் மேலே ஒரு கிண்ணம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்னரும் பர்ஃபெக்டாக எரியும், கேஸும் வேஸ்ட் ஆகாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது பர்னரை ஹூ ஹூ அப்படின்னு ஊதி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ வர மிஸ்டேக் தான் உங்கள் கேஸ் வேகமாக காலி ஆகிறதுக்கு மெயின் ரீசன். மிஸ்டேக் நம்பர் 4, லைட்டர் ப்ராப்ளம். லைட்டர் பழசாக இருந்தால் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லைட்டரை அடிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஸ்பார்க் மட்டும் வரவே வராது. அந்த டைமில் கேஸ் ஆல்ரெடி ஆனில் இருக்கும், கேஸ் மட்டும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். சிம்பிள், லைட்டர் வீக்காக இருந்தால் முதல்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. ஒன்று லைட்டரை மாற்றுங்க, இல்லைனா மேட்ச்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. லைட்டர் அடித்தா ஒரு தடவையிலே ஸ்பார்க் வரணும். ஒருவேளை உங்கள் வீட்லேயும் பழைய லைட்டர் இருந்தால் உடனே போய் மாற்றுங்க, கேஸை சேவ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, யூஸிங் வெட் வெசல்ஸ். இது ரொம்ப பேர் தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக். பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அடுப்பில் வைப்போம். நல்லா வாஷ் பண்ணியிருப்போம், ஆனால் உள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? லிட்டில் தண்ணி. இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் பாத்திரம் சூடாகணும், எண்ணெய் சூடாகணும், டபுள் டைம் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை நல்லா வடிகட்டுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் கிச்சன் டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்ச உடனே எண்ணெயை ஊற்றுங்க. ஏன்னா பாத்திரம் சூடாகும் போதே எண்ணெயும் சூடாகிடும். ஸோ டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகிடும். இந்த மிஸ்டேக் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரப்போகிற டிப்ஸ் கேஸை இன்னும் அதிகமாக சேவ் பண்ணும். டிப் நம்பர் 6, ப்ரிப்ரேஷன் பிஃபோர் குக்கிங். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ஃபாலோ பண்ணவே மாட்டோம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்க மாட்டோம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஆனியன் எங்கே இருக்க, டொமேட்டோ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா, சால்ட்டு வா அப்படின்னு எல்லாத்தையும் எடுப்போம். இந்த டைமில் நம்ம மட்டும் பொருளை எடுக்க ஓடலை, கேஸும் வேஸ்ட்டாக ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ குக்கிங்க்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. கேஸை ஆன் பண்ணதும் நேராக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ரியலான சேவிங். மிஸ்டேக் நம்பர் 7, இட்லி வைக்கும்போது நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். ஸ்டீம் ஹீட்டையே வேஸ்ட் பண்ணுறோம். இட்லிக்காக மட்டும் தண்ணி வச்சு அதை வெறும் ஸ்டீமுக்காக மட்டும் விட்டுடுறோம். இட்லி வேக வைக்கும்போது அதே தண்ணியில் முட்டை, உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஐட்டம்ஸை போட்டு வேக வச்சுக்கலாம். இட்லி தண்ணியையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஹாட் வாட்டரையும் யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் காஃபி கொடுப்போம், ஆனால் நாம் குடிக்க மறந்துடுவோம்.
ஸோ இந்த டைம்ல இட்லி தண்ணியை நீங்க காஃபியை சூடு பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களோட குடும்பத்தை உங்களோட குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க முடியும். 5 நிமிஷம் உங்களுக்காக டைம் ஒதுக்கி காஃபியோ இல்லை டீயோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போய் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இட்லி ஸ்டீமையும் வாட்டரையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்கன்னா கேஸ் டபுளாக சேவ் ஆகும். இந்த லாஸ்ட் 3 மிஸ்டேக்ஸ் தெரியாம இருந்தா நீங்க சேவ் பண்ற கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். மிஸ்டேக் நம்பர் 8, பர்னர். டீ போடுறதுக்கு கூட பெரிய பர்னர் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளேம் வெளியில் போய் வேஸ்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் சின்ன பர்னர் யூஸ் பண்ணுங்க, கேஸை சேவ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 9, ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் டைரக்ட் யூசேஜ். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே சமைக்காதீங்க. கோல்ல இருந்து ஹீட் ஆக கேஸ் வேஸ்ட். 15 to 20 நிமிஷம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைங்க. பால் பாக்கெட் எடுத்த உடனே காய்ச்ச நினைப்போம். அந்த டைம்ல தண்ணியில பால் பாக்கெட்டை போட்டா கொஞ்சம் கூலிங் போகும், உடனே யூஸ் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 10, மில்க். ஹை ஃப்ளேம்ல வச்சா பால் பொங்கிடும்னு பயந்துட்டு சிம்ல வச்சுட்டு போகாதீங்க. போனை எடுத்தா ரீல்ஸ் தான், அப்புறம் பால் மறந்துடும், கேஸ் ஃபுல் வேஸ்ட். ஸோ பால் பாயில் ஆன உடனே கேஸை ஆஃப் பண்ணுங்க. இந்த பாலோட ஹீட்டை கூட ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம். புளி ஊற வைக்கிற தண்ணி, குழம்பு சூடு பண்ண இந்த ஹீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் யூஸ் பண்ணுறது, அரிசி பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கிறது, இதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சேவ் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் கேஸ் சேவ் ஆகட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிரேசி சேவிங் ட்ரிக்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from அருள் சூப்பர் மாம் டிப்ஸ். சேவ் மணி, லிவ் ஸ்மார்ட்.